ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் வச்சு நம்ம கறி வடை தான் செஞ்சுருக்கோம். சிக்கன் கறி வடை தான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே நல்லா நமக்கு சாஃப்டாக, வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். தயிர், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வடை செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நம்ம ஊற வச்சுட்டு வச்சு பார்க்கலாம். வீட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம வந்து இங்கே பாருங்கள், எலும்பு இல்லாத போன்லெஸ் சிக்கனாக எடுத்துருக்கோம். நம்ம எலும்பு இல்லாமல் எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறன்னு இருக்குது, ரொம்ப இதாலாம் இல்லை. நமக்கு இந்த மாதிரி மாவு பிடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் தனியாக எடுத்து வச்சிட்டோம்ல, அதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா தூள் வந்துட்டு நம்ம உப்பு, பெப்பர் தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் மஞ்சள் தூள் போட்டுட்டோம், உப்பும் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கோம். இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுலேயே வந்து எலுமிச்சைப்பழம் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதை நம்ம இதில் சேர்த்தாச்சு. இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம உப்பு சிக்கனில் ஆல்ரெடி நம்ம தயிர் சேர்த்து ஊற வைக்கும் போது சேர்த்துருக்கோம். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். நமக்கு உப்பு இதுக்கு மாரி நமக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பிசைஞ்சிட்டு. இப்போ இதை வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம். இதில் வந்து நம்ம கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேணாம். இந்த மாவோடு சேர்த்து இந்த கறி பிசையும் போது நமக்கு கரெக்டாக வரும். நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே இதை வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே செட் ஆகட்டும். நம்ம வடை ஷேப்புக்கு கறி வடையை நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு மொறுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்து பாருங்கள், நல்லா மொறுன்னு, வெளியில் மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சிக்கன் நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, தயிரில் நல்லா ஊறி இருக்காது ஒரு 1/2 hour கிட்ட. அதனால் நமக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அதில் நம்ம மீதி இருக்கிறத போட்டுட்டு பார்க்கலாம். இருக்கிற கறி வடையும் நம்ம போட்டுட்டோம். நான் நார்மல் வடையாகவே தட்டி போட்டிருக்கோம், வந்து ரவுண்டாகவும் போட்டிருக்கோம். இது வேகட்டும், நல்லா வேகட்டும். ஆல்ரெடி இது சுட்டு எடுத்துட்டோம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். மேலே வந்து நல்லா மொறுன்னு வெங்காயம்லாம் போட்டிருக்கல, மொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து நமக்கு நல்லா மாவு வெந்திருக்கும். பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்துருக்காங்க பார்த்தீங்களா. நமக்கு வடை மாதிரி தான் இருக்கும். உள்ளே கறி இருக்கிறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கறி டேஸ்ட்டுக்கு இருக்கும் நமக்கு நல்லா. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடை ஷேப்புக்கும் தட்டிட்டோம். அப்புறம் நம்ம ரவுண்டாக இந்த மாதிரி கோலா உருண்டை மாதிரியும் நம்ம தட்டி சுட்டி எடுத்துட்டோம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக வந்துச்சு பாருங்கள் கறி வடை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது.
மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.